எப்பவும் தலைமுடி நீளமா வளரணும், கருமையா இருக்கணும், நரமுடி வரக்கூடாது, இந்த மாதிரியான ஆசைகள் தான் நிறைய இருக்கும். தலைமுடி பொறுத்த வரைக்கும் நீண்ட வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா தலையில அழுக்கு தங்க கூடாது. ஆமா, வேர்கள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வேர்களை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா தலையில அழுக்கோ இல்ல பொடுகோ இருக்க கூடாது. சோ இப்போ பொடுகையும் தலையில இருக்க அழுக்குகளையும் எப்படி நீக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்பிளா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரப் சொல்றேன். அதுல நீங்க ஒரு வகையான ஸ்க்ரப் சூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரப் மூலமா உங்களோட தலையில இருக்க அழுக்குகளை நீக்க முடியும். இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க தலைமுடியோட வளர்ச்சிய நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். தேவையான பொருட்கள்: கடலுப்பு 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். சோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க முடியோட வேர்களை தண்ணியில நினைச்சுக்கோங்க. நினைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்க்ரப் எடுத்து உங்க உச்சம் தலையில இருந்து முழு தலைக்குமே பொறுமையா விரல்கள் வச்சு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. சோ இந்த மாதிரி 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா எப்பவும் போல மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணியும் மைல்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணியும் உங்க தலையில இருக்கிற அந்த ஸ்க்ரப்பை கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க தலைமுடி வேகமா வளரும். அடுத்த ஸ்க்ரப் எப்படி தயாரிச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: லவங்க பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 2 டேபிள் ஸ்பூன். சோ இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க விரல்கள் வச்சு மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அழுக்குகள் உங்க தலைகள்ல எங்கேயும் படியாது. அழுக்குகள் படிகிறதுனாலதான் முடி வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். இறந்த செல்கள் அதிகரிக்கும். இறந்த செல்கள் அதிகரிக்கிறது மூலமா முடி அந்த இடத்தை விட்டு வளராது. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்க்ரப்பை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்த ஸ்க்ரப் எப்படி தயாரிச்சு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். தேவையான பொருட்கள்: தேன் 1 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன். சோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க தலையை ஈரமாக்கி முன்னாடி சொன்ன மாதிரியே உங்க விரல்களை வச்சு இந்த ஸ்க்ரப்பை பயன்படுத்தி உங்க தலையில மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்றது மூலமா இறந்த சர்மம் வெளியேறும். அது மட்டும் இல்லாம அழுக்குகளும் குறையும். சோ 5 to 6 மினிட்ஸ் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிருங்க. சோ சிம்பிளான முறையில இந்த ஸ்க்ரப்ஸ் நீங்க பயன்படுத்திக்கலாம். கெமிக்கல் ஷாம்பூஸா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் ஸ்க்ரப்ஸா இருக்கட்டும், அதை விட இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்றது மூலமா உங்க தலையில அழுக்குகள் படியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோ நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் IBC மங்கை ஃபேமிலில நீங்க ஜாயின் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளால சூஸ் பண்ண முடியற ஒரு நெருங்கிய உறவு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கை துணைதான். அவங்க தான் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருக்க போறாங்க. அப்போ அவங்கள நம்ம